ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்காக நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு இந்த வராகி அம்மா இருக்கிறேன்றதை மறந்துட்டியா என்ன? இப்போதே நீ நல்லபடியாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பரிசை கொடுக்கணுன்னு தான் ரொம்ப நேரமாக உனக்கான பரிசோட காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது நீ நல்லபடியாக வாழ்வதற்கேற்ற காலம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எப்படிப்பட்ட சவாலையும் எதிர்கொண்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியுன்ற நம்பிக்கையோட உறுதியாக செயல்பட்ட உனக்காகவே அளவு கடந்த அன்பையும் பக்தியையும் பாசத்தையும் ஏன் மேலே வச்ச உனக்காகவே இந்த வராகியம்மா கைமேல் பலனை பரிசாக கொடுக்க வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் இப்போ உன் கைகளில் சேர்க்க போகிறேன். உன் வாழ்க்கையில் தென்றல் வருடி செல்வது போல நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியோட வாழ போகிற. இனிமே உன் விருப்பங்கள் எல்லாமே உனக்கு நிறைவுடையதாக மாறுறதுக்கேற்ற காலமும் நேரமும் வந்துருச்சு. இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற இந்த பரிசின் மூலமாக உன் வாழ்க்கை மன நிறைவு உடையதாக மாறப்போகுது. நீ எதையும் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். நீ செய்யும் எல்லா செயல்களும் உனக்கு வெற்றி உடையதாக மாறும்படி இந்த வராகியம்மா உன்னை வழி நடத்த போகிறேன். தேடுறதெல்லாம் கிடைக்காது, நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்காதுன்னு நீயே ஏன் முடிவெடுத்து வருத்தப்பட்டு வாடுகிறாய்? நீ தேடினாலும் கிடைக்காதுன்னு நினச்ச விஷயங்களையே இப்போ இந்த வராகியம்மா நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கேன். உனக்காக எடுத்து வச்ச ஒன்றும் உனக்காக எழுதி வச்ச ஒன்றும் எப்படி உனக்கு கிடைக்காம போகும்? இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை உன் விருப்பம் போல செஞ்சு கொடுக்குறேன். நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு உயர போற. என்னுடைய அருளையும் என் ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுத்து உன் மன சுமைகளையும் பாரத்தையும் இறக்கி வைக்க போகிறேன். என் செல்ல பிள்ளையான நீ இனி எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். நீ வாழ்க்கையில் எதை தேடிக்கிட்டு இருந்தியோ அது எல்லாமே இப்போ தானாக உன்னை தேடி வரும்படிதான் உனக்கான அற்புத பரிசை இந்த வராகியம்மா கொடுக்க போகிறேன். எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ என்ன வேண்டுனாலும் எதை விரும்பினாலும் அதை உனக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளவள் தானே நான். நீ எதிர்பார்த்தது பணமாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நல்ல வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணமாக இருந்தாலும் சரி, நிம்மதியாக மகிழ்ச்சியோடு வாழணுன்ற உன் எண்ணமாக இருந்தாலும் சரி, எதை ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் உனக்கு கிடைக்க செய்யும் நோக்கத்தோடு தான் உனக்கு பரிசு கொடுக்க ஓடி வந்தேன்னு செல்லமே. இப்போ உன் வாழ்க்கை அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச வளமான வாழ்க்கையாக மாறப்போகுது. எல்லாவற்றையும் உனக்கு அள்ளி கொடுத்து நீ நல்லபடியாக வாழ்வதற்கேற்ற வழிகளையும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீ மன வருத்தத்தோடு இருக்கிறான்னு எனக்கு புரியலை. வாழ்க்கையினாலே கவலைகளும் கண்ணீரும் மட்டும் தானே நீ நினைக்க வேண்டாம். உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை பொய்யாக போகாத அளவுக்கு நீ எதிர்பார்த்த அத்தனையும் இந்த வராகியம்மா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போகக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கிறதல்லவா? கண்டிப்பா உன் வாழ்வில் இருக்கும் இருளை விலக்கி உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். உன் கனவு எதுவாக இருந்தாலும் அதை நனவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உனக்கு இருக்கும் அத்தனை பொறுப்புகளையும் நிறைவேற்றி உன்னுடைய கடமைகளை சரியாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க உனக்காகவே முதல் பரிசை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் என் செல்லமே. சிரமம் பார்க்காம நேரம் பார்க்காம நீ செய்கிற எல்லா வேலைகளுக்கும் சேர்த்து தான் இந்த வராகியம்மா இப்போது பரிசு கொடுக்க போகிறேன். நீ எந்த விஷயத்தை மிகப்பெரிய பொக்கிஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தியோ அது தானாகவே உன்னை தேடி வரப்போகுது. நீயே சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து
உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைக்க போகிறேன். நீயும் முழு மன நிறைவோட எனக்கு நன்றி சொல்லும்படியாக நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்க போகிற பரிசு என்னன்னு தெரிஞ்சா நீ நிச்சயம் சந்தோஷப்படுவாயின் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எதை தேடிக்கிட்டு இருந்தியோ, எதுக்காக ஆசைப்பட்டியோ, அதை தான் உன் கைகளில் பரிசாக ஒப்படைக்க போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்துருச்சு. நாடகம் போடக்கூடிய, பொய்யாய் நடிக்கக்கூடிய நரிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நல்ல பிள்ளையாக வாழ நினைக்கிற உனக்கு இதுக்கு மேலும் நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை. அதனால தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றத உனக்கு புரிய வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். நீயும் சுற்றி இருப்பவர்கள் செய்யும் செயல்களையும் அவங்க பேசுகிற பேச்சுக்களையும் வச்சு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நிதானமாக யோசித்து செயல்படு. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது என் செல்லமே. பலம் கொண்டு திடமான மனசோடு நீ இருந்தீனா இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் நல்ல மனசுக்காகவே நிச்சயம் நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். இந்த பணம் ஒன்று தான் மனுஷங்களை படாத பாடுபடுத்துது. சொந்த பந்தங்களை தேடி வர வைப்பதும் பணம்தான். சொந்த பந்தங்களிடம் பணம் இல்லாட்டி பேசாமல் ஓட வைப்பதும் பணம்தான். மொத்தத்தில் உறவுகளையும் சொந்தங்களையும் தீர்மானிப்பதே பணமாக ஆகிவிட்டதல்லவா? நீ வருத்தப்படாத. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எது தேவைப்பட்டாலும் அதை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கக்கூடிய உனக்காகவே உன் மனசில் உள்ள வருத்தங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்பாக உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன் என் செல்லமே. என்னை நம்பி வந்தவங்க யாரும் வாழ்க்கையில் தோத்ததா சரித்திரம் கிடையாது. கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக உன்னை நோக்கி வரும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். சோதனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வாழ முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே அத்தனையும் சுலபமாக கடந்து வருவதற்கான வழிகளை காட்டுறேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தீனா கண்டிப்பாக உன் எதிர்காலம் நிச்சயம் பொன்னானதாகவே இருக்கும். உன் கர்ம வினைகளையெல்லாம் தீக்க நீ போராடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக உன் விதியை நான் மாற்றி காட்டுறேன் செல்லமே. நடக்காது நீ நினச்ச காரியங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கிட்டு இருந்தாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். எப்போதெல்லாம் நீ கஷ்டங்களை சமாளிக்க வேண்டி இருக்கோ, வாழ்க்கை எப்போவெல்லாம் உனக்கு பிரச்சனைகளை தருதோ அப்போதெல்லாம் என்னை நோக்கி ஓடி வந்துரு. என் முன்னால் வந்து நின்னாலும் சரி உக்காந்தாலும் சரி ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை. நீ சொல்லாமலேயே உன் மனசில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நான் புரிஞ்சுக்குவேன். என் குழந்தையான உன் உள்ளத்தில் இருக்கிற அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க தான் போகிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் அதை சிறப்பாக செய்து கொடுக்க நான் கடமைப்பட்டுள்ளவனாகத்தானே இருக்கேன். எப்போதும் எந்த விஷயத்துக்காகவும் நீ யார் மேலேயும் கோபப்பட வேணாம். கோபங்கிறது வலுவான புயல் காத்த போலது. கோபம் வரும்போது என்ன செய்கிற ஏது செய்கிறன்னு தெரியாமல் புயல் அடிக்கிறது போல கடகடன்னு எதையோ செஞ்சு என்னத்தையோ பேசிடுற. அப்புறம் புயல் தணிஞ்சதுக்கு அப்புறம் மரங்களின் கிளைகள் உடைந்திருப்பதை பார்ப்பது போல உனக்கு கோபம் அடங்கி நீ அமைதியாக மாறின பிறகு நீ செஞ்சதை நினச்சி நீயே வருத்தப்படுறதானே. அதனால தான் முதல்ல உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் ஒத்து வராத கோபத்தை தூக்கி போட சொல்கிறேன். உள்ளார்ந்த நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே என் அருளால் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் கூட இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரும். உன் வாழ்க்கையிலையும் நீ எதிர்பார்ப்பதை விட
எல்லாவற்றையும் நல்ல மாற்றங்களாக கொண்டு வருவேன். நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் உனக்குள்ள நேர்மறை எண்ணங்களை வச்சுக்கோ. எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை நிச்சயம் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் கஷ்டங்களை எல்லாம் நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே நினச்சாலே அதை நல்லபடியாக சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துருவேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன். நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உன் வாழ்க்கையில் எப்போதே நல்லதே நடக்கும்னு நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ செய்யும் காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி உண்டாகும்படி இந்த வராகி அம்மா நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன். நான் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு இனி எந்த தடையும் கிடையாது என் செல்லமே. தடைகள் இருந்தாலும் அதை தகத்தெறிந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை உன் விருப்பம் போலவே நீ எதிர்பார்க்கறது போலவே நடத்தி கொடுத்துட்றேன். உன் மன பாரம் அனைத்தையும் என்கிட்ட விட்டுட்டினா சகல விஷயங்களையும் உனக்கு சந்தோஷமாக முடிச்சு கொடுப்பேன். நீ எப்போது வாழ்க்கையில் தவறு செஞ்சாலும் வயசு வித்தியாசம் இல்லாமல் அவங்க கிட்ட போய் அதை சொல்லி மன்னிப்பு கேட்க தயங்காதே. அதே போல் நீ தவறு செய்யாமல் இன்னொருத்தவங்க வேறொருத்தர் ஒரு பெரிய மனிதர் தவறு செஞ்சாலும் வயசு வித்தியாசம் பார்க்காம அவங்க செய்த தவறை எடுத்து கூறி எதிர்த்து நிற்க கற்றுக்கோ என் செல்லமே. நீ தப்பு செஞ்சாலும் அடுத்தவங்க தப்பு செஞ்சாலும் அமைதியாக பொறுத்து போனினா அது உன்னையே குற்றவாளியாக மாற்றி காட்டிடும். அதனால தான் தவறு நடக்கும்போது தப்பு செய்யும்போது அதை எதுக்கவும் மாற்றிக்கவும் தயாராகன்னு சொல்கிறேன். நீ யாருக்கு வேண்டுமானாலும் யார் முன்னால் எப்படி வேண்டுமானாலும் பொய்யாக நடிக்கலாம். ஆனால் உன் மனசாட்சி கிட்ட நீ பொய்யாக நடிக்க முயற்சி செஞ்சினா நஷ்டம் உனக்கு தானே. சில சமயங்களில் சில வேலைகளை நீ செய்யும்போது நானே கொஞ்சம் குழம்பி தான் போகிறேன். நீ யாரை ஏமாத்துறதுக்காக இப்படி பேசுகிற? நீ யாரை ஏமாத்துற? உன் வாழ்க்கை உனக்கு தானே முக்கியம். நீயே சில விஷயங்களை தப்பாக செஞ்சுட்டு தவறாக நடந்துக்கிட்டு உன் மனசாட்சியை ஏமாற்றிக்கிட்டு வாழ்க்கையில் தோற்று போக போறியா என்ன? எதுவாக இருந்தாலும் சரியாக செய்ய பழகு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ என்னிடம் கேட்ட எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். இதுவரை இருந்ததை விட இப்போ உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்கிறேன் என் செல்லமே. எப்போதுமே ஒரு பாத்திரத்தில் பாலை காய்ச்சும் போது பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருந்தால் தானே பால் கெட்டு போகாது. இனிமேலாவது நீயும் நல்லவராக இருந்தால் போதாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட இருக்கிறவங்களையும் உன்னுடைய சேர்க்கையையும் நட்பையும் உறவுகளையும் கூட நல்லவங்களாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு இப்போ நல்ல நேரம் பிறந்துருச்சு. நீ என்கிட்ட கேட்ட வரங்களையும் நீயே சற்றும் எதிர்பார்க்காத அழகான வாழ்க்கையும் கூட இந்த வராகி அம்மா உனக்கு அமைச்சு தரதான் போகிறேன். இனி எல்லா நாளும் உனக்கு மகிழ்ச்சி காலமாக இருக்குமேன்னு செல்லமே. முதல்ல உடல் பலத்தோடு இருக்கணுமா மனசு பலத்தோடு இருக்கணுமான்னு என்கிட்ட வந்து கேட்டினா ரெண்டுமே ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது தான். உடல் நல்லா ஆரோக்கியமாக பலமாக இருக்கணும்னா அதுக்கு நீ முதல்ல மனசை வலிமையாக தைரியமாக வச்சுக்கணும். மன தைரியம் இல்லாட்டி ஒரு மனுஷனுக்கு எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. மன தைரியம் இல்லாத மனிதன் எல்லாத்தையும் இழந்தவனாகவே கருதப்படுவான். என் செல்ல பிள்ளையான நீ எப்போது மன தைரியத்தோட மன வலிமையோட உறுதியுள்ள பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு துன்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இன்பத்தை மனசில் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. நீ எப்போதும் சமநிலையோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு
இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். என்ன நடந்தாலும் அது இந்த வராகி அம்மாவின் உத்தரவுப்படி, வராகி அம்மாவின் விருப்பப்படிதான் உன் வாழ்க்கையில் நடக்குதுன்றதை நீ நம்பினாலே எல்லாமே சரியாயிடும். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. எத்தனை முறை வாழ்க்கையில் சிக்கல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அத்தனை முறையும் உன்னை விடுவிப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் நம்பிக்கையோட மறுபடியும் எந்திரிச்சு நில்லு. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ சந்திக்கிற மனிதர்கள் மூலமாகவே உன் வாழ்க்கைக்கான நல்வழியையும் நான் உருவாக்கி கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் கஷ்டங்களை எல்லாம் குறைக்கவும் மனவேதனைகளை போக்கவும் இந்த வராகி அம்மா மனித ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் என் செல்லமே. நான் உனக்கு கொடுத்த வாக்கு எல்லாமே உண்மையானதுதான். நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் சிறப்பாக உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். இனிமே எல்லா விஷயங்களையும் நீதான் ஜெயிச்சு முதல் பரிசை பெற்று முத்தாய்ப்பாக முகமலர்ச்சியோட எல்லாவற்றையும் பெற்று சந்தோஷமா மனநிறைவோடு வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன் என் செல்லமே.